இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து. இந்த திட்டத்தில் மேல்முறையீடு செய்த பெண்களுக்கு புதிய எஸ்எம்எஸ் ஒன்று வருகிறது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இதுவரை 4 தவணை பணம் தகுதியான பெண்களுக்கு வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது. இதில் 11,85,000 பெண்கள் உரிமை தொகை பெறுவதற்கு தங்களுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு மேல்முறையீடு செய்திருந்தார்கள். அவர்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதான்னு டிசம்பர் மாத இறுதிக்குள் எஸ்எம்எஸ் மூலமாக தெரியப்படுத்தப்படும் சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் சென்னையில் ஏற்பட்ட புயல் மற்றும் மழை காரணமாக எந்த ஒரு எஸ்எம்எஸுமே வரல. தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகை தகுதியான பெண்கள் வங்கிக் கணக்கில் ஜனவரி 10ஆம் தேதி 1000 ரூபாய் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதே சமயத்தில் இதில் மேல்முறையீடு செய்த பெண்கள் 2 லட்சம் பேர் உரிமை தொகை பெறுவதற்கு தகுதியானவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. ஜனவரி 10ஆம் தேதி வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்பட உள்ள நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த மேல்முறையீடு செய்த 2 லட்சம் பேருக்கும் தற்போது அவங்களுடைய வங்கிக் கணக்குக்கு பணம் பரிவர்த்தனை ஆகிறதானு சொல்லிட்டு ₹1 அமௌண்ட் கிரெடிட் பண்ணி செக் பண்ணுறாங்க. அந்த எஸ்எம்எஸ் தான் வருது. அந்த எஸ்எம்எஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இது எஸ்பிஐ பேங்க்ன்றதால யுவர் எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு ஹேஸ் பின் கிரெடிட்டட் பை ₹1 ஃபார் ஆதார் பேஸ்ட் கலைஞர் மகளிர் உரிமை ஸ்கீம். அடுத்தது ரெஃபரன்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எஸ்எம்எஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு வந்திருக்கானு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருந்தால் தான் வரும். ஏன்னா ஆதார் கார்டு லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் 1,15 லட்சம் பெண்களுக்கு வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்பட உள்ளது. ஏற்கனவே தகுதியானவர்களுக்கும் ஜனவரி 10ஆம் தேதி வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் மேல்முறையீடு செய்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு எந்த காரணத்தில் அவங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஜனவரி மாத இறுதிக்குள் எஸ்எம்எஸ் மூலமாக தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேல்முறையீடு செய்தவர்களுக்கு கடந்த 4 மாதங்கள் பணம் வரலன்னு சொல்லிட்டும் அந்த 4000 வருமானு சொல்லி இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த 4 மாதத்திற்கான பணம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த மாதத்துலேருந்து நீங்கள் தகுதியான நபராக தேர்ந்தெடுக்கப்படுறீங்களோ அந்த மாதத்திலேருந்து தான் 1000 ரூபாய் மாதம் உங்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இதேமாதிரி தான் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு பரிசீலனை விண்ணப்பம் வந்தவர்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் அமௌண்ட் கிரெடிட் பண்ணாங்க. அவர்களுக்கு ஏற்கனவே வராத மாதத்திற்கான பணம்லாம் வரல. அவங்க எந்த மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அந்த மாதத்துலேருந்து தான் 1000 ரூபாய் வரும். அதனால் நீங்கள் தகுதியான நபரானு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியலனா இசேவை மையத்தில் போய்ட்டு ரேஷன் கார்டு நம்பரை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. ஜனவரி 10ஆம் தேதி கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.